தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தனியார் நிறுவனம் மூலம் அவர்கள் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். தாம்பரம் மாநகராட்சி பல்வேறு இடங்களில் தங்கி தாம்பரம் மாநகராட்சி பகுதி முழுவதுமாகவே இவர்கள் இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலை முடிச்சூரில் மேம்பாலம் அருகே அந்த பணியில் ஈடுபட்டிருந்த கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த தர்மனன் இந்த தக்காளி ஏற்றி வந்த வாகனம் மோதி சம்பவ இடத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இறந்த தர்மனனுக்கு மனைவி அனிதா 5 குழந்தைகள் இருக்கின்றன. கணவனை இழந்து 5 குழந்தைகளுடன் அனிதா தவித்து வருகிறார். இந்த சம்பவமானது தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இறந்த தொழிலாளி குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் திரு பாலச்சந்திரன் கேட்டபொழுது, இறந்த தொழிலாளிக்கு குரூப் இன்சூரன்ஸ் மூலம் அவருக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தனியார் நிறுவனம் மூலமாகவும் அந்த குடும்பத்திற்கு நிதியுதவி செய்யப்படும். மற்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் உரிய பாதுகாப்புடன் பணி செய்யுமாறு, இது போன்ற விபத்து சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத அளவுக்கு உரிய நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவமானது தாம்பரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இறந்த தொழிலாளிக்கு உதவ வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.